وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே கணவன் மனைவியருக்கு மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடாது என்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். அதுல அடுத்ததாக கணவன் மனைவியருக்கு மத்தியில குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமானது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக, குறிப்பாக மனைவியுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக கணவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அந்த சந்தேகம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா, அவனே அது கண்கூடா அதுக்கு சாட்சியா இருப்பான். அவனே குடும்பத்துல தவறான ஒரு நிலையில மனைவியை பார்த்தும் இருப்பான். இந்த மாதிரி பார்த்து இருக்குவான், அல்லது பார்க்காம கூட இது மாதிரி பார்த்தேன்னு சொல்லவும் செய்வான். பொய் சொல்லலாம்ல. மனைவியை தவறான ஒரு நிலையில தவறான ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தை அறிஞ்சிருவான். அல்லது அவனுக்கு பிடிக்கலங்கிற காரணத்தினால மனைவியின் மீது வேணும்னு இந்த மாதிரி ஒரு பழியையும் போடுவான். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா அதை தீர்க்க இயலாது. இவ்வளவு பிரச்சனை, மனைவி சரியில்லை, அவ தவறான வழியில போயிட்டான்னு ஒரு கணவன் சொல்லிவிட்டானே, ஆனால் அதுக்கு பிறகு அது தீர்க்கிற ஒரு பிரச்சனையா இருக்குமாண்டா? இருக்காது. தீர்த்து விடக்கூடிய பிரச்சனையா இருக்குமே தவிர அதுக்கு பிறகு நீங்க சேர்ந்து இருங்கன்னு சொன்னோம்னு சொன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு மத்தியில ஒட்டவே செய்யாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் முத்தி போய் அவங்களுக்கு மத்தியில விவகாரங்கள் வந்தா அதை எப்படி தீர்த்து கொள்வது? அது போக என்னன்னு கேட்டா, கணவன் மனைவிக்கு மத்தியில கணவனுடைய பொருளாதாரம் சரியில்லை, அல்லது கணவனுடைய ஒரு ஆண்மை அவனுக்கு இல்லாம இருக்கிறது, அல்லது கணவன் குடிகாரனா இருக்கிறான், கெட்டவனா இருக்கான், கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், அது மாதிரி மனைவி சொல்லு கேட்க மாட்டேங்கிறா, இப்ப தாய் வீட்டுக்கே போயிடுறா, கணவனோட வாழ்வதற்கு மறுக்கிறா. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படும். இதெல்லாம் பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இப்ப இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் முத்தி போகுமையானால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்துல தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. முதலாவதாக, இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஓவரா முத்தி போகும் பொழுது அதுக்கு சீரியஸான ஒரு முடிவுக்கு மனுஷன் ஏன் வர்றான்னு கேட்டா, அவன் கோபத்துல ஒன்னும் ஆனோம், கோபத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் பெரும்பாலான பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. நிதானமா சிந்தித்து பார்ப்பார்கள், ஏனால் ஆகா நம்ம தப்பு செஞ்சிட்டோமே என்று விளங்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த கணவனே எனக்கு வேணாம் என்ற நிலைக்கு ஒரு பெண் வரும் பொழுது, இந்த மனைவியே எனக்கு வேணாம் என்ற அளவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த முடிவை நாம கோபத்தில் எடுக்கிறோமா, அமர யோசித்து எடுக்கிறோமா என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே என்ன இருக்காது, சரியானதா இருக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆத்திரம் வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, அவனை கோபம் ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா அவன் அறிவுபூர்வமா பேச மாட்டான், மடையன் மாதிரி தான் பேசுவான். அவன் என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த அறிவை நிதானமா கொண்டு போற அளவுக்கு என்ன இருக்கணும், சூழ்நிலை இருந்தா தான் அறிவும் வேலை செய்யும். அப்ப முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கோபம் வறுமையானால் அதை அடக்கி பழக வேண்டும். முதல் விஷயம், உடனே எடுத்தங்க விட்டுறக்கூடாது. பிரிந்துதான் ஆகணுங்கிற அளவுக்கு முத்தி போனா கூட அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்ய, நிதானமா யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, வீரன் என்பவன் வலிமையாக தாக்குகிறான அதை கொண்டு தீர்மானிக்கப்படுவது இல்லை. வீரன் யார் என்று சொன்னால், தனக்கு கோபம் வரும் பொழுது தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறானே, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானே, அவன் தான் வீரன். ஒரு வீரனாக இருப்பது எல்லாருக்கும் நல்லது. நம்ம வீரனுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம், நான் ஆம்புலன்னு காட்டணும்னு சொல்லி வீரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு சட்டை பொண்ணு எல்லாத்தையும் என்ன செய்யறது, பானையை உடைக்கிற மாதிரி உடைச்சு போடுறது. அந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு கோழைத்தனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும் பொழுது தன்னை யார் கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறானோ அவன் தான் வீரன். அப்படி இல்லாதவன் கோழை. அவசரப்பட்டு கோபத்தில் முடிவெடுக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் கோழைகள், அவர்கள் வீரமற்றவர்கள்
தன்னுடைய மனசை தனக்கு கட்டுப்படுத்த முடியாது. அவன் வீரன். அவன் முதல்ல அடுத்த ஆள் நீ கண்ட்ரோல் பண்றதுன்னு உன்னையே உனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலுமா? உன்கிட்ட உள்ள சைத்தான் அடக்கணுமா? கோபங்கிற சைத்தான் தானே. அப்ப நம்மிடத்துல உள்ள சைத்தானை நம்ம அடக்கல என்று சொன்னா அது வீரம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தை ரொம்ப எச்சரிக்கிறாங்க. இது புகாரில 6114வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. 2 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு. பயங்கரமா நரம்புகள்லாம் புடைக்க, கண்கள்லாம் சிவந்து போற அளவுக்கு என்ன செய்யறாங்க? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆளு கோபத்துல கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு ஆளு ஏதோ கடனும் கொடுக்கல் வாங்கல் இருக்கு போல இருக்கு, இன்னொரு ஆளுக்கு அதுல கொடுக்கலன்னு கோபம் வருது. அந்த கோபத்துல என்ன ஆகுது? இவர் என்ன பேசணும்னு தெரியாம பேச ஆரம்பிக்கிறாரு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவர் சரியான கோபத்தில் இருக்கிறாரு, ஆனா இதுக்கு மருந்து எனக்கு தெரியும். அவர் சொன்னார், அந்த மருந்தை பயன்படுத்தினார்னு சொன்னா அவர்கிட்ட இப்ப கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மருந்து? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு சொன்னார்னு வைங்க, உடனே கோபம் இறங்கிடும். இவர் சரியான கோபத்தில் இருக்கிறாரு. அந்த கோபத்தை கோபத்தை அடக்கிறதுக்கு வழி தெரியாம தான் கோபப்படுறோம். நம்ம கோபப்பட்டா கூட கோபத்தை அடக்க வழி தெரிய மாட்டேங்குதுல. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த கோபத்தை அப்படி கண்டினியூவா கொண்டு போயிடுறோம். அதுவே பிரஷர், பலவிதமான நோய்களை வேற உண்டாக்கி விடும். அப்ப கோபம் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? டக்குன்னு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டாரையானால் உடனே நெஞ்சறேன் அந்த கோபம் சைத்தான் வருதுன்னு விளங்குது. கோபம் வரும்போது சைத்தான் பாதுகாப்பு தேடினா அவர் கோபத்தை உண்டாக்குறவன் யாரு? சைத்தான் அந்த வேலையை செய்யறான். இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹுல்லதி யஜிது. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை மாத்திரம் இந்த கோபக்கார மனிதர் சொல்வாரையானால் அவருடைய இருக்கிற கோபம் ஓடியே போய்விடும். அப்ப பொண்டாட்டிக்கு புருஷன் சண்டை வருதா, நாங்க என்ன செய்ய டக்குண்டு நமக்கு டெம்பர் ஏறுதுன்னு வைங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? டெம்பரேச்சர் ஏறுனா உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி பாருங்க, உடனே அப்படி இறங்கிடும். நம்ம எந்த அளவுக்கு வேகமா இருந்தோமோ அது குறைந்து விடும். அப்புறம் நிதானமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஆஹா அவசரப்பட்டு விட்டோமே. இது ஆணு பெண் எல்லாத்துக்கும் உள்ளதுதான். தனிப்பட்ட முறையில் 2 மனிதர்களுக்கு மத்தியில உள்ளதா இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் கோபம் வரும்ல. அப்ப கோபம் வரக்கூடிய நேரத்தில் அடக்கி பழகணும். கோபத்துல மட்டும் இந்த முடிவு எடுக்கக்கூடாது. பிரிவினைக்கு இஸ்லாத்துல வழி இருக்கிறது. அந்த பிரிவினைங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது நிதானமான நிலையில நம்ம இருந்து எடுத்தோமான்னு என்ன செய்யணும்? நம்மள சரி பண்ணி கொள்ள வேண்டும். இது புகாரில 3282, 6048, 6115 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொல்றாரு, அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்க. வசியத்துனா என்ன? இதுக்கு பிறகு யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு வலிமையா கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க. ஒரு ஆள் வர்றாரு, எனக்கு சூப்பரான ஒரு அறிவுரையை சொல்லுங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அறிவுரைன்னு பயங்கரமா பயான் பண்ணி அது மாதிரி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வர்றாரு. பெரிய ஹதீஸ்லாம் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, வணக்க வழிபாடுகளை பத்தி எல்லாம் நமக்கு அப்படி சொல்லுவாங்க நினைச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? அவசி நீங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க? ஒத்த வார்த்தையில தான் பதில் சொன்னாங்க, வசியத்து செய்யுங்க, எனக்கு நல்லது ஒரு அறிவுரை சொல்லுங்க. லா தக்லப், கோவப்படாத, ஒரே பதில். ரசூலுல்லாஹ் திடீர்னு ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு அறிவுரை சொல்லுங்க. மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்றை சொல்லணும்ல இந்த இடத்துல. அவர் கேட்கிறது என்ன கேட்கிறாரு? எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் அவசியமா நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எத்தனை கொலை செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, கோல் சொல்லாத, எவ்வளவு சொல்லலாம்ல. எவ்வளவு கெட்ட செயல்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதையெல்லாம் சொல்லாம என்ன பண்றாங்க? இது பயங்கரமான விளைவுகளை, டேஞ்சரான விளைவுகளை ஏற்படுத்தும். கோபம்ங்கிறது ஒரு செயல் அல்லது, அது வந்துருச்சுன்னு சொன்னா ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். ஏராளமான கெட்ட செயல்கள் நம்மிடமிருந்து கொலையும் செய்யறான கோபம் காரணமா இருக்கா இல்லையா? பொண்டாட்டிய தலாக்கு சொல்றான கோபம் காரணமா இருக்கா இல்லையா? அது மாதிரி எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா கோபம் காரணமா இருக்கா இல்லையா? தாய் தந்தைக்கு உள்ள உறவு அருந்து போயிருதுன்னா அது கோபம் காரணமா இருக்கா இல்லையா? அவனுக்கே பிரஷர் ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனையாகி அது மாதிரி உடல் பாதிக்கப்படுதுன்னு அது கூட கோபம் காரணமா இருக்கா இல்லையா? அப்ப கோபம்ங்கிறது மோசமான நிறைய விளைவுகளை ஏற்படுத்துகிற காரணத்தினால அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா தக்லப், கோபப்படாத. அதுக்கு வரல இருந்தாலு அவர் இதுக்கு வந்தாரு, இதை பயான் கேட்கறதுக்கு வந்திருக்காரு. அவர் ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாரு? எனக்கு வசியத்து செய்யுங்க. என்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட விஷயங்கள் அறிவுரை சொல்லி வேற எதிர்பார்த்து வந்தார்ல, அவருக்கு இது போதுமானது தெரியல. இன்னும் நம்ம பெரிய அறிவுரை கேட்டு வந்தா கோவப்படாதங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க அவசியம் நீங்கிறார். மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அப்படியா?
லாத்தகல கோவப்படாதுங்கிறாங்க. ரெண்டாவது தடவை ரெண்டு விலங்குகளை நினைச்சுக்கிட்டு ரெண்டாவது தடவையும் கேட்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு அறிவுரையா சொல்லுங்க. அப்போ ஒரு சொல்ல என்ன செய்யறாங்க, கோவப்படாத அறிவுரை, ஒரே அறிவுரை உனக்கு அதுதாங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்யறாரு, மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் சரி கோவப்படாம இருக்கிறேன், வேற நல்ல அறிவுரை அவனு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கோவப்படாது. அப்ப இந்த கோவப்பட திருப்பி திருப்பி அவர் கேட்கும் போது கூட ரெண்டாவது மூணாவது பேச்செல்லாம் கிடையாது, கோவப்படாது அவ்வளவுதான். நீ ஒரு நல்ல அறிவுரை என்று கேட்டு வந்தீங்கன்னா, மனிதனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள்ல ரொம்ப ரொம்ப நல்ல அறிவுரை இதுதான், கோவப்படாதுங்கிறது நல்ல அறிவுரை. அது நிறைய விஷயங்கள் நம்ம முடிவுகள் சரியா எடுக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த சரியான முடிவு எடுக்காம தடுக்கிறது கோபம் தானே. ஒரு நீதிபதி இருக்காரு, கோபத்தோட தீர்ப்பளிச்சா என்னவாகும், நிரபராதி குற்றவாளி ஆக்கிடுவாரா இல்லையா? ஒரு குற்றவாளி நிரபராதி எவ்வளவு கேடுகள்லாம் வந்துவிடும். அதனால இந்த கோபம்ங்கிறது நம்ம எடுக்கிற முடிவுகள் தப்பா போயிடும். ஒரு கடையில வியாபாரம் பண்ற விஷயத்துல கோபப்பட்டா, வாடிக்கையாளர் கோபப்பட்டா வியாபாரம் ஓடி போயிடும், கஸ்டமர் வரமாட்டாங்க. எல்லாமே கோபம் தானே காரணமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கை மொத்தத்தையும் பறிச்சு போட்டுவிடும் கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா. இப்படின்னு சொல்லி ஃபரத்தத மிராரன், பல தடவை அவர் திருப்பி திருப்பி கேட்கிறாரு. எத்தனை தடவை வரவே இல்லை, எனக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க திருப்பி திருப்பி கேட்கிறாரு. கேட்கும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன, லா தகலு, கோபப்படாது. அப்ப இந்த கோபம்ங்கிறது எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆணிவராக இருக்கிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த மாதிரி பாரதூரமான சண்டைகள் முத்தி போனாலும் கூட என்ன செய்யணும், கோபத்துல முடிவெடுக்கிறாங்க. கோபம் வந்தா என்ன செய்யுங்க, ஏதாவது மாத்திக்கிறீங்க, வேற ஏதாவது செஞ்சுட்டு போங்க. இது புகாரில 6116வது ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, கோபம் போயிடும். அல்லது கோபம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுது கோபம் வந்துச்சுன்னு வைங்க, உட்கார்ந்துருங்க, போயிடும் கோபம். உட்கார்ந்துட்டு இருக்கையில கோபம் வந்துச்சுன்னு வைங்க, படுத்துருங்க. ஏன் அதை சொல்றாங்க, முதல் சொன்னது ஆன்மீக ரீதியா சைத்தான இதை உண்டாக்குறான், அதனால சைத்தான் இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றது, அது ஒரு வகை. ரெண்டாவது என்ன, இந்த ரத்தம் பயங்கரமா ஓடுது இல்லையா, சீராக்கணும். படுத்துற சீரா ஓட ஆரம்பிச்சிருமா இல்லையா, ரத்த ஓட்டம் நின்றுட்டு இருக்கையில ஓடுறதை விட படுக்குமே என்ன ஆயிரும், அது சமமா இருக்குமா இல்லையா, ஒரே மாதிரி சீரா ஓட ஆரம்பிச்சிடும். அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் ரத்த ஓட்டம் சீராயிருச்சுன்னா கோபம் வராது. கோபம் வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். அப்ப நரம்பு பொட்டுச்சு அந்த மாதிரிலாம் வருதுல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கல்லப அஹதுக்கும், உங்கள யாருக்காவது கோபம் வறுமையானால் வஹுவ காயிமுன், அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கோபம் வறுமையானால் ஃபல் யஜ்லிஸ், அவர் உட்கார்ந்து உடனே உட்கார்ந்து விடட்டும். ஃபைன் ஸஹப அன்ஹுல் கலபு, உட்கார்ந்தவுடனே கோபம் போயிருச்சுன்னா சரி பிரச்சனை இல்ல, உட்கார்ந்தும் கோபம் போகல சொன்னா ஃபல் யல்தஜி, படுத்துக் கொள்ளட்டும். நிக்கும் போது கோபம் வந்தா பயங்கர கோபத்தை ஏத்துறாங்க, டபக்குன்னு சேர்த்து உட்கார்ந்து வேண்டியது. உட்கார்ந்து என்ன வாயிறேன், பாதி கோபம் குறைஞ்சிடும். அதையும் மிஞ்சி இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப அதிகமா முத்தி போயிருச்சுன்னு வைங்க, பத்தாது. அப்ப ரத்த ஓட்டம் சரியா சீராவாது. டபக்குன்னு படுத்து தலவாணி கொண்டு படுத்துற வேண்டியதான். படுத்துட்டு எல்லாம் என்ன வாயிரும், உங்களுக்கு கோபம் மாறி போய்விடும். அப்ப இந்த கோபம்னு வந்துருச்சுன்னு சொன்னா சைத்தான்ட பாதுகாப்பு தேடிக்கிறங்க. இருக்கிற நிலையில இருந்து ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க மாறுங்க, தன்னால கோபம் போயிரும். இதெல்லாம் ஒரு வழிமுறையா சொல்லி தந்திருக்கிறார்கள். இது குடும்ப வாழ்க்கைக்குன்னு சொன்ன அறிவுரை இல்ல, இது பொதுவாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அறிவுரை தான். ஆனா குடும்ப வாழ்க்கையிலும் கோபம் வரும்ல, அதுக்காக இந்த குடும்ப பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுலயும் நம்ம இந்த விஷயத்தை என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கணவன் சைட்ல இருந்து வச்சுக்கிறோம், ஆம்பளை சைட்ல இருந்து பொம்பளை மேல நிதானமாக சிந்திச்சு பார்த்துட்டான், இது சரிப்பட்டே வராது, இவளோட வாழவே முடியாது என்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு அர்த்தனை செய்யும். என்னதான் நீங்க சொன்னாலும் அதுக்குன்னு உள்ள காரணங்கள் அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள். இல்லற வாழ்க்கைங்கிறது கணவனுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும். அவங்களுக்கு உள்ள என்ன அதிருப்தி இருக்கிறது, என்ன குறை இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்துகிட்டு இவன் சைட்லையும் வேணவே வேணான்னு உறுதியா இருப்பான், அவ சைட்லையும் என்ன செய்வா, சில நேரங்கள்ல இவன் எனக்கு வேணவே வேண்டியது இல்லை, ஆளு வேணாம், எனக்கு ரத்து பண்ணி விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை பெண்களுக்கும் ஏற்படும். அப்ப இதுதான் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை. இது வந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக நினைஞ்சிடக்கூடாது, விவாகரத்து பண்ணிடக்கூடாது. விவாகரத்து தான் பண்ணி ஆவணுங்கிற அளவுக்கு வந்து விட்டார். அதுக்கு முந்தைய நிறைய வேலைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், கோவப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, நம்ம அன்பு செலுத்தணும், அவங்க செய்ய தியாகத்தை நினைச்சு பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதெல்லாம் செஞ்சு பார்த்த பிறகு வேற வழியே இல்லைன்னு உங்களுக்கு வறுமையானால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, தலாக்குங்கிறது போகக்கூடாது. தலாக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது. அதாவது அந்த இல்லற வாழ்க்கையில மனைவிமார் மேல் கோவப்பட்ட உடனே அவர்கள் மீது அந்த அதிருப்தியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையில தலாக்கு தான் நடவடிக்கைன்னு எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அந்த நடவடிக்கை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை? மனைவிமார்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா,
பணம் அதிகமாகனு கேட்டாங்களா? இதுல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கோவம் வந்து என்ன செஞ்சாங்க? தலாக்குங்கிற ஒரு முடிவை எடுத்துறாம என்ன பண்றாங்க? ஒரு மாச காலத்துக்கு வந்து எந்த மனைவியத்தையும் உறவு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு பேர் ஈலான்னு பேரு. ஈலான்னு சொன்னா அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செய்து, அல்லாஹ்வின் சத்தியமாக ஒரு மாசத்துக்கு நான் வந்து உன்னோட சேர மாட்டேன், உன்னோட உறவு வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வதற்கு பேர் என்னது? ஈலான்னு பேரு. இந்த ஈலாங்கிறதுல ரெண்டு விதமா இருக்குது. ஒன்னு வந்து ஒரு மாசத்துக்கு சேர மாட்டேன், 10 நாளைக்கு சேர மாட்டேன், 20 நாளைக்கு சேர மாட்டேன், 2 மாசத்துக்கு சேர மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க. நீங்க தலாக்கு தானே விரும்புறீங்க, அப்படி தனியா இருப்பீர்ல, அவ தனியா நீங்க தனியா இருப்பீர்ல, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆஹா, நம்ம பிரிஞ்சது சரியா? இந்த ஒரு மாசமே நமக்கு சரியா பிரிஞ்சது தப்புன்னு தெரியுத, நம்ம எப்படி நிரந்தரமா பிரிகிறது? அதாவது பிரியறதுக்கு முன்னாடி அது வந்து சோதனையாக பிரியணும். நெசமா பிரியறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? நம்ம சோதனைக்காக பிரிஞ்சு இருந்து பார்ப்போம். அந்த 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 பயிற்சி தான் இது. உங்க கோபம் வருதுல, மனைவி மேல கோபம் வருதுல, ஒரு மாசத்துக்கு உனக்கு எனக்கு ஒட்டு இல்லைன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் இடத்துல உட்காந்துக்க. நீ சாப்பாடு கூட தனியா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க. ரசூல் அப்படிதான் பிரிஞ்சுக்கிட்டாங்க, மேல ஏறி உட்காந்துட்டாங்க, யார்ட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்கல. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாச காலம் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஈலா என்று சொல்லக்கூடியது வந்து நேரம் குறித்து நீங்கள் அப்படி செஞ்சீர்களேயானால் அந்த நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? ஒரு மாசம் இருந்து பார்த்துட்டோம், நல்லா யோசிச்சுட்டோம், இது சரியா வராது, இவ எனக்கு வேணாம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மாசமா 2 மாசமா நீங்க பிரிஞ்சு இருந்த பிறகு என்ன வரும்? அவளுக்கும் கணவனுடைய அந்த பிரிவு அவளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவளிடத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி இவனிடத்திலும் என்ன செய்யும்? ஆக 2 மாசம் பிரிஞ்ச பிறகு நமக்கு கை ஓடல, காலம் ஓடல, செயல்படவும் முடியல, அவ இருந்தாலும் எவ்வளவு ஒத்துழைப்பா இருக்கும், ஒத்தாசையா இருக்கும், நம்ம நிறைய இழந்துட்டோமே, அம்மா நீ நிரந்தரமா இவளை இழந்துடக்கூடாது, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுற பாதிப்பு கண்ணு முன்னாடி பாப்பாங்கல்ல, 2 பேரும் இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு மூஞ்சி திரும்பிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகள் படக்கூடிய அவஸ்தையெல்லாம் தெரியும்ல. இங்கிட்ட வாப்பா கூப்பிடுறதா, அம்மா கூப்பிடுறதா, ஏதாவது பிரச்சனை யார்ட்ட கொண்டு போறதெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன ஓடும்? ஆஹா, டைவர்ஸ் லெவலுக்கு போயிட்டோம்னு சொன்னா பயங்கரமான விளைவுலாம் ஏற்படும். நிறைய மேட்டர்ல இருக்காது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது. அப்ப சோதனை மூலமா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அதை வந்து பார்க்கணும். அது தன்னால முடிவு மாறிக்கணும். 2 மாசத்துக்கு சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானே, ஆனால் 2 மாசம் முடிஞ்சவனுக்கு சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். 20 நாளைக்கு நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானே, ஆனால் 21 நாளைக்கு செஞ்சிட வேண்டியதுதான், சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். அதுக்கு பிறகும் அவன் கான்பிடண்டா இருந்தா தான் டைவர்ஸுக்கு உள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த டைவர்ஸ் கிடையாது, உடனே டைவர்ஸ், உடனே ரத்து பண்ண எந்த தந்தியில தலாக் கிடைக்கிறான். இவன் எப்படி ஆளுட்டு தலாக்குங்கிறது கல்யாணம் பண்ணி 25 வருஷம் 15 வருஷம் பொம்பளை வாழ்ந்து விட்டு என்ன செய்யறான்? எஸ்எம்எஸ்ல தலாக் அனுப்புறான். தலாக்குன்னா என்ன விளையாட்டா? எஸ்எம்எஸ்ல போய் என்ன போஸ்ட் கார்டுல தலாக்குங்கிறான், போன்ல தலாக்குங்கிறான். அப்ப தலாக்கு நிறைய, தலாக்குக்கு அவ்வளவு கண்டிஷன் இருக்கு மார்க்கத்துல. அந்த கண்டிஷனை யாருமே பேணுவது கிடையாது, தௌஹீதுல உள்ள ஆட்களும் பேணுவது கிடையாதுன்னா அவங்களுக்கு சொல்லப்படவில்லை. தலாக்குடைய நிறைய கண்டிஷன்கள் வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. தலாக்குன்னா என்னது? இந்த மற்றவர்கள் நம்மளை விமர்சனம் பண்றாங்களே, அது மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க விமர்சனம் பண்றதுலையும் தப்பு இல்லை. அந்த அளவுக்கு மோசமான நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க? தலாக்க மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் பயன்படுத்தாமல் அவங்க தன்னிச்சையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த டைவர்ஸ்ங்கிற நிலைக்கு அப்புறமேல் போய்க்கிறோம். இந்த ஈலாங்கிறது நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். ஈலாண்டா என்னது? நான் உன்னை சேரவே மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா சேர மாட்டேன் முட்டையா ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்லல? 1 மாசம் 2 மாசம் டைம் போட்டு சொல்லல. இப்படி சொல்றது ஒரு வகை. இப்படி சொல்லுவானேயானால் இதுக்கு அல்லாஹ் டைம் போட்டுறான். என்ன டைம் போடுறான்? உன்னை சேரவே மாட்டேன் என்று சொல்றான். அல்ல ஒரு காலம் சேர மாட்டேன், என்னாலும் சேர மாட்டேன், ஒரு கேம நாள் வரைக்கும் சேர மாட்டேன், சாவுற வரைக்கும் சேர மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டான். இது டைம் இருக்கா? இதுக்கு டைம் இல்ல. 10 நாள் 15 நாள் டைம் போடல. சாவுற வரைக்கும் சேர மாட்டேன்னா பர்மனன்ட் தானே. இந்த மாதிரி ஒருவன் சொல்லிவிட்டானேயானால் அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அப்படிலாம் நீங்க செய்ய முடியாது. நீ மட்டும் சாவுற வரைக்கும் சேர மாட்டியா, என்ன பண்ணுவா? அப்புறம் நீ மட்டும் சாவுற வரைக்கும் சேர மாட்டான், பெண்ணுடைய வாழ்க்கையில் அப்படி விளையாடுவீங்களா? அப்படி நல்லா என்ன பண்றான்? இப்படி யாராவது சொல்லிவிட்டார்களே ஆனால் இவர்களுக்கு 4 மாசம் டைம் தர்றான். காலம் பூரா சேர மாட்டேன் நீ சொன்னாலும் சரிதான். உனக்குள்ள கெடு எவ்வளவு? 4 மாசம் கெடு தரப்படுது. 4 மாசத்துக்குள்ள நீ ஒரு முடிவு வரணும். ஒண்ணு வந்து வேணாண்டா வேணான்னு முடிவெடும், வேணும்னா வேணும்னு முடிவெடும். 4 மாசம் உனக்கு அவகாசம் தர்றோம். 4 மாசத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஆஹா நம்ம இப்ப சேர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னி 4 மாசம் உள்ளே சேர்ந்துக்கலாம். கடைசி தான் 4 மாசம். நீ ஒரு காலத்திலையும் சேர மாட்டேன்னு நீ அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டேன்னு சொன்னா
அதை நாளைக்கு கூட முடிச்சிடலாம். இன்னைக்கு சொல்லிவிட்டு என்ன செய்யலாம், அடுத்த வாரம் கூட முடிச்சிடலாம். முடிச்சா அந்த சத்தியத்தை மீறுவதற்கான ஒரு பரிகாரம் இருக்குல்ல, கஃபாரா, அது செய்யணும். ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னா அதிகபட்சம் 4வது மாசம் முடிஞ்சவனு போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா டைவர்ஸுக்கு முடிவு வந்துடணும். அதுக்கு மேல ஒரு பெண்ணை என்ன செய்யக்கூடாது, அவளுக்கு புருஷனோட நம்ம இருப்போமா இல்லையாங்கிற டவுட்ல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இதை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. 2வது அத்தியாயத்துல பக்கராவுல 226வது வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், யார் தங்கள் மனைவிமார்களோடு சேர்வதில்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு விட்டார்களோ அவங்களுக்கு தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுரின், அவங்களுக்கு 4 மாத காலக்கெடு அளிக்கப்படுகிறது. மனைவிட்ட சேரவே மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா உன்னோட சேர மாட்டேன் என்று கோபத்துல சொல்லிவிட்டார்களே. ஆனால் அந்த கோபத்தை முதல்ல இதுதான் நீங்க பயன்படுத்தணும். தலாக்க பயன்படுத்திடாதீங்க. தலாக்குங்கிறலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நீங்க ஈலா செஞ்சீங்களா, கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்து அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி இப்படி பிரிஞ்சு இருந்து பாத்தீங்களா, அது செய்யணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கூட 4 மாசம் அளவுக்கு வைக்கல, 1 மாசம் தான் போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாசம் தான் செஞ்சாங்க, ஒதுங்கி. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பார்த்தாங்க. அப்ப அந்த மாதிரி யார் மனைவிமார்கள்ட்ட அல்லாஹ்வின் பேரை இழுத்து இந்த மாதிரி சொல்லி விட்டார்களோ தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுரின், 4 மாத காலம் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. 4 மாசத்தோடு அவர் திருந்தி மனைவியோடு சேர்ந்து கொண்டார்களேயானால் ஃபைன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். 4 மாசம் ஈலா அவ்வளவுதான் உனக்கு கணக்கு, காலமெல்லாம் சேர மாட்டேன்னு சத்தியம் கிடையாது இஸ்லாத்துல. ஜென்மத்துக்கு உன்னோட உறவு வச்சுக்கிற மாட்டான் அப்படின்லாம் நீ சத்தியம் பண்ண இயலாது. நீ டைமே போடாம நீ பண்ணினா கூட அதுக்கு டைம் என்ன அர்த்தம், அதுக்கு 4 மாசம்னு அர்த்தம் அப்படின்ட்டான் அல்லாஹ். ஒயின் அசமு தலாக்க, 4 மாசம் முடிஞ்சு பாக்குறான். அப்போ உனக்கு என்ன செய்யறது, வேணா நிக்கிறான். 4 மாசம் பிரிஞ்சு இருந்து பார்த்து, 4 மாசம் அவருடைய உறவு நட்பு அவருடைய நெருக்கம் எதுவும் இல்லாம இருந்து பார்த்து, அதுக்கடுத்து 121வது நாள்ல அவனுக்கு என்ன வருது, இது சரி வரா, இவன் நமக்கு வேணா நிக்கிறான். அப்ப இது இனிமே சேர போதா? 4 மாசம் வரைக்கும் பிரிஞ்சு இருந்து பார்த்த பிறகு நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய வேண்டியதான், பெண்டிங்ல வச்சிருக்க கூடாது. ஒயின் அசமு தலாக்க, தலாக்கு என்பதை அவர்கள் திட்டவட்டமாக 4 மாசம் முடிஞ்ச உடனே சேர்றதுன்னு முடிவெடு, இல்லைன்னா தலாக்குன்னு முடிவெடு. 4 மாசம் பிரிஞ்சு இருந்து பார்த்து விட்டு 2ல் ஒரு முடிவு எடுத்தீர்களே ஆனால் ஃபைன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான், அவனை ஏமாத்த இயலாது, நீங்க அல்லாஹ் பயந்து நடந்துக்கிறீங்க. இது 2:220 அடுத்தடுத்த வசனம். 2:226, 2:227 இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இது தலாக்குல கணக்கு வராது, தலாக்குடைய ஒரு நம்பர் ஒன்று கழிஞ்சிடாது. இதுக்கு போய் தனியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதும் கிடையாது, சும்மா போய் சேர்ந்துக்கிற மேட்டர் தான் இது. இது என்ன செய்யும், நம்ம பிரிந்து இருக்கிறது டெஸ்ட், சோதனை பண்ணி பார்த்து கொடுக்கணும். நமக்கு நாம என்ன செய்யறோம், அவளுக்கு ஒரு சோதனை உங்களுக்கு ஒரு சோதனை. அவளும் என்ன செய்வா, சில கோபத்துல உங்களை ஆத்திரப்படுத்துற மாதிரி இருந்தா கூட 4 மாசம் அப்படி பிரிஞ்சவன யோசிச்சு பாப்பா, இப்படி இப்ப நான் 2 மாசம் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, 4 மாசம் ஆனா என்ன செய்யும், அவ தன்ட்ட தவறு இருந்துச்சுன்னு வைங்க, தன்னுடைய போக்க மாத்திக்கிறவாளா இல்லையா? அவள்கிட்ட தவறு இருந்தாலும் மாத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, உங்கள்கிட்ட தவறு இருந்தாலும் நீங்க உங்களை மாத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லது என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி டைம் போட்டு செய்யணும். அவங்க என்ன செஞ்சாங்க, 1 மாசம் மனைவி மாட்ட சேர மாட்டோம்னு செஞ்சாங்க. அதுக்கடையில ஊரு போனா என்ன வச்சு ரசூலுல்லாஹ் தலாக்கு விட்டாங்கன்னு பேரா போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க இல்லையா, முதல்ல சொல்லிட்டு அந்த சம்பவத்தை. அப்ப அந்த மாதிரி பிரச்சனை என்ன செஞ்சாங்க, இல்ல நான் ஈலா பண்ணிருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி நினைச்சிருக்கிறேன், 1 மாச காலத்திற்கு அப்படி சொன்னாங்க. ஆலாமின் நிசாஹி ஷஹரன், 1 மாச காலத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரோடு சேர்வது இல்லை என்று சத்தியம் செய்தார்கள் வருது. அதுல கூட பாருங்க, அந்த டைம் முடிஞ்சுட்டா எப்படா முடிக்கிறேன்னு இருக்க, 1 மாசம் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடியே முடிக்கலாம், முடிச்சா அது கஃபாரா கொடுக்கணும். அந்த 1 மாசம் முடிஞ்சு முடிக்கிறதா இருந்தால் உடனே சேர்ந்துக்கிற வேண்டியதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்கன்னா 1 மாசம் அந்த 29 நாள் முடிஞ்சிச்சுல, உடனே மனைவிட்ட போய் சேர்றதுக்கு போறாங்க, மனைவிமார்கிட்ட சந்தோஷம் பேசுறதுக்கு. அப்ப கேக்குறாங்க, நீங்க 1 மாசம் சொன்னீங்கல்ல, 29வது நாள் தானே ஆயிருக்குது,
அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மாசங்கள் 29 இருக்கு போப்பான்ட்டாங்க. 30 மட்டும் மாசம் கிடையாது, 29 மாசம் தான். அப்ப இது மாதிரியா ஒருத்தர் மாச கணக்கு போட்டு செஞ்சாங்கன்னா 29 போதும். இதுல நம்ம சட்டம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிறை பாக்குறது நோன்பு வைக்கிறதுக்கு தான் அந்த பிறையை பார்த்து முடிவு எடுக்கிறது. பொதுவா வந்து ஒரு 2 மாசத்துல தர்றேன் அப்படின்னு 60 நாள்ல தரணும் அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்துல 58 நாள்ல தரணும் அர்த்தம். ஒரு ஆள் என்ன செய்யறோம், 2 மாசத்துல உனக்கு தர்றேன்னு சொல்லிவிட்டோம். இஸ்லாத்துல 2 மாசத்துல இருக்க அர்த்தம் என்ன, 29 நாள் தான் மாசத்துக்கு. ஈலா ஒரு மாசம் ஈலா பண்றாங்க. அடுத்து பிறைய பார்த்து கணக்கு பண்ணி நாளை முடிவு பண்ணாங்க. குறைஞ்சபட்சம் 29, ஒரு மாசம் 29 இருக்கும், ஒரு மாசம் 30 இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29 நாள் மட்டும் ஒதுங்கி இருந்துட்டு 30வது நாள்ல போய் சேர்ந்து கொள்கிறார்கள் மனைவிமாரோட. அப்ப என்ன சொல்றாங்க, ஹதிய கூணு திசாவும் இஸ்ரீன், மாசம்ங்கிறது 29 நாள் இருக்கும். போ அவ்வளவுதான், ஒரு மாசம் நான் ஈலா பண்ணிட்டேங்கிறாங்க, நான் கரெக்டாக நிறைவேற்றினேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து அந்த ஒரு சட்டத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது புகாரியில 1910, 1911, 2469, 5201 நிறைய இடங்கள்ல இருக்கு புகார்ல. அப்ப இதுல நம்ம என்ன வழங்கிக் கொள்கிறோம், மனைவிமார்களோடு உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை வராம இருப்பதற்குரிய வழிமுறைகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அதை கடைப்பிடிங்க. அதை மீறியும் உங்களுக்கு கோபம் வறுமையானால் அந்த கோபத்தை எதன் மூலம் வெளிப்படுத்துங்க, கடைசியா நீங்க பயன்படுத்த வேண்டியது தலாக் என்ற நிலைக்கு போவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஈலான்னு பேர், இது ஈலாங்கிற பேர்ல என்ன செய்யணும், இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு இதன் மூலம் ஒரு நெருக்கத்தை பின்னாடி ஏற்பட்டுரும், அல்லாஹ் வந்து நன்மையாக்கி தந்துருவான். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து அதுக்கப்புறம் ஈலாம் பண்ணிக்கின்னு சரியா வந்து சேர்ந்துட்டீங்க. சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வருது பிரச்சனை. ஈலாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டீங்க, தலாக்கு வேணாம் நம்ம சேர்ந்த வாழ்வோன்னு வந்துட்டீங்க. அதுக்கு பிறகும் பார்த்தா 4 மாசம் பிரிஞ்சிருந்தா அந்த அம்மாட்ட இந்த மாற்றத்தையும் காணாம், அல்லது இந்த ஐயாட்ட மாற்றத்தை காணாம், மறுபடி பஞ்சாயத்துன்னு வருது, மூத்திக்கிட்டே போகுது. அது மாதிரி இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி காட்டுறான். அவங்களுடைய பிணக்குகளை நீங்கள் மனைவிமார்கள்ட்ட பயந்தீங்கன்னு சொன்னா உடனே நீங்க டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும், முதலாவதாக அவங்களுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லுங்க. என்ன செய்யணும், இந்த பாரு குடும்ப வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவிங்கிறது அல்லாஹ் கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட்ல நம்ம சேர்றோம், அல்லாஹ் பயந்துக்கிறேன்னு உனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கிறது, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையில நீ குறை வச்சேன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்ட்ட கேள்வி இருக்கிறது என்று இவன் சைடுல உள்ள விஷயங்கள் என்ன செய்யணும், முதல்ல அறிவுரை சொல்லணும். எடுத்தவனு முடிச்சிடக்கூடாது, அறிவுரை சொல்லி பார்க்க வேண்டும். அறிவுரை சொன்னையும் சரியா வரல, எந்த அறிவுரையும் ஏறாத அளவுல வந்துட்டாங்கன்னு வைங்க, அடுத்து என்ன செய்ய சொல்றான்ல, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவர்களிடமிருந்து தனியாக விலகி படுத்துக் கொள்ளுங்கள், சேர வேண்டாம். கோபமா இருக்கிறீங்கல்ல, கோபத்துக்கு என்ன செய்யணும், தனியா போடு, நீ அங்க போய் படுத்து நான் அங்க படுத்துக்கிறேன், நீ ஹால்ல போடு நான் ரூம்ல படுக்கிறேன், அல்லது நான் ரூம்ல படுக்கிறேன் நீ ஹால்ல போடு என்று 2 பேரும் என்ன செய்யணும், வஹ்ஜுருஹுன்ன ஃபில். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த பிரிவு என்பது வந்து கண்டிப்பாக அந்த உண்மையை விளங்க வைக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது நிழலின் அருமை வந்து வெயில்ல தான் தெரியும். நிழல்ல இருக்கணும்னு வைங்களேன், இந்த நிழல்ல எவ்வளவு மதிப்புன்னு நமக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு வெயில்ல போட்டா ஆஹா நிழல்ங்கிற அவ்வளவு விஷயமா, அவ்வளவு காயிரமே, இவ்வளவு வேதனையா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, அப்படி அதுக்கு பிறகு நிழல்ல கொண்டு வச்சா அப்படி இருக்கும், அதனுடைய இன்பம் பயங்கரமா இருக்கு. அப்ப அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சா தான் அதுக்கு பிறகு என்ன செய்ய மகத்துவம் நமக்கு விளங்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து பார்த்தோம்னு சொன்னா அது எவ்வளவு முக்கியமானது விளங்கும். அதுலயே ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து கொஞ்சம் விலகி நின்று என்ன செய்யணும், பிள்ளைய கொஞ்சவே மாட்டான். எத்தனை தகப்ப மாறுவார், வெளிநாட்டுல போய் 3 மாசத்துக்கு பிள்ளைன்னு இருப்பான். ஆக இருக்கும்போது நிறைய ஒரு நாளைக்கு 15 ரூபா கொஞ்சம் இருக்கலாமே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே கொஞ்சணும் அப்படின்னு நினைப்பான் பின்னாடி. ஏன், அவங்க கிட்ட இருக்கும்போது அதனுடைய மகத்துவம் முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. பிரிஞ்ச பிறகு ஆஹா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறான் இழந்த பிறகு. அதனால என்ன செய்யறான், அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க வந்து கோவம் வந்து பிடிக்கலன்னு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அறிவுரைலாம் சொல்லி பார்த்துட்டீங்க, உடனே நீங்க முடிவு எடுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவங்கள வந்து படுக்கையில இருந்து என்ன செய்யுங்க, தனியாக விளக்குங்கள். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம, இந்த பாரு நமக்கு செட் ஆகல, நீ தனியா நான் தனியா இருந்தோம்னா அதுல யார் மேல மிஸ்டேக் இருக்கு அவங்க உணர்வாங்க. இவன் மேல மிஸ்டேக் இருந்தா அந்த பிரிவினை காலத்துல இவன் உணர்வான், அவன் மேல மிஸ்டேக் இருக்குமே ஆனால் அந்த பிரிவினை காலத்தில் அவ என்ன செய்வாத, சரி நம்மளும் சரியில்லை, நம்மளை தவிர்க்க முடியாது இவருக்கு அப்படின்னு நினைச்சோம், இவர் 4 மாசம் கூட தனியா இருப்பார் போல இருக்க, அவ எதனால அந்த மாதிரி திமிரா இருக்கிறாங்க சில பெண்கள் வந்து, எங்களை விட்டு எங்க போயிருவீங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு இதா இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான், நீ பாட்டுக்கிற நீ இருக்கும்போது நம்ம எங்க போய் படுத்துக்கிறோம், இப்ப என்ன செய்வ,
அப்பதான் அவளுக்கு விளங்குது, ஆஹா நம்ம அவ்வளவு இம்பார்ட்டண்டா இல்ல போல இருக்க, நம்ம இல்லாமே அவர் வந்து வாழ்றங்கிறாரு, தனியா போய் படுத்து தூங்குறேங்கிறாரு, அப்ப நம்ம தான் கொஞ்சம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம தான் கொஞ்சம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறோம்ங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உண்டாக்குமா இல்லையா? அதை உண்டாக்குங்க என்று சொல்லி என்ன செய்யறான், வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவங்கள படுக்கையில இருந்து விளக்குங்கள் அப்படிங்கிறான். விளக்கிட்டு என்ன செய்யணும், விளக்கிட்டு இருக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் என்ன செய்யறது, இப்ப என்ன சொல்ற, நமக்குள்ள சரியாகிக்கிறோமா, நீ ஒழுங்கா இருப்பியான்னு கேட்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்துட்டு என்ன செய்யணும், அதை வந்து சரியா வருமானு கேட்கணும். அதெல்லாம் போய வேலையை பார்த்துட்டு போய அப்படிங்கிற மறுபடி இந்த அறிவுரையும் சொல்லி அதையும் கேட்காம அதுக்கப்புறம் தனியா 2 மாசம் 3 மாசம் படுத்து பார்த்த பிறகு நீ போய் படுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க. அப்ப இது என்ன ஒரேடியா இதுக்கு மசங்கிற மாதிரி இல்லைன்னா அப்ப அடிக்கிறது அனுமதிக்கிறான். ஓதரி போகணும். அதுக்கு பிறகு உனக்கு அறிவுரை சொல்லி கேட்கல, பிரிஞ்சிருந்து பார்த்தாச்சு, குடும்பத்துல ஒழுங்கா வாழ்வையா இல்லைன்னு தட்டணும் வழங்குதா, அது அல்ல அப்படி சொல்றான். ஒதரி போகணும். அவங்க என்ன செய்யுங்க, சேர்றதுக்கு தான் முயற்சி பண்ண சொல்றான். என்ன சொல்றான், எப்போ ஒருத்தன் அடிக்கிறேன்னு வாங்கிட்டானோ விட மாட்டான், சேரத்தான் ஆசைப்படுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜில என்ன செய்யறான், அவங்களை அடிக்கிற கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கைர முபர்ரஹின், அதுக்காண்டி அறுவலை எடுத்துட்டு உருட்டுக்கட்டை எடுத்துக்கணும், அடிக்க கூடாது, முகத்தில் அடிச்சிடக்கூடாது, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. சும்மா ஒரு தடுத்துட்டு என்ன செய்யணும், சும்மா ஒரு அடையாளத்துக்கு அடிக்கிறது தான். ரசூலுல்லாஹ் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க, மொட்டையா அடிக்கிறது இதுல இருந்தாலும் ஒரு அடையாளமாக என்ன செய்யணும், அடிங்க. அதுக்கடுத்து எல்லாம் சொல்றான், ஒன்னா செஞ்சு பார்த்துட்டீங்களா, அதுக்கு பிறகு என்னடா இது, ஒதுங்கி நிற்கவும் ரெடியா இருக்கிறாரு, பயான் பண்ணவும் ரெடியா இருக்கிற, முதல்ல பயான் பண்ணி பாக்குறோமா, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், நீ அங்க ஏறி அங்கே இருங்கிறமா, அவள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆட்டம் காணும், என்னடா இது, அப்புறம் தடுத்துறோமா, என்ன இது நம்மளை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார, அப்ப என்னவாயிரும், நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் சரியா தான் போகணும் அப்படின்னு வந்து விட்டார்களே, அத்தானக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார், சரியாகி விட்டார்களே, ஆனால் பலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக வேற எந்த நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள். என்ன சொல்றான், எல்லாத்தையும் விட்டுருணும். ஏன்னா அவங்க சரியாயிட்டாங்கல்ல, சரியான பிறகு பழசெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்க கூடாது. நேற்று உள்ளது 1000 சண்டைகள் இருந்துட்டு போகுது, இவ்வளவு இந்த நடவடிக்கைக்கு பிறகு எதுக்குங்க போட்டு நம்ம ஒன்னா இருப்போங்க அப்படின்னு சொல்லி விட்டார்களே, ஆனால் அதெல்லாம் முடியாதுன்னு நீ எகிரிக்கிட்டு போக கூடாது. அல்ல என்ன சொல்றான், சில அப்படியே இருக்கு சண்டையில் என்ன செய்யறது, அவங்க எகிரிட்டு இருக்கும், இவன் அடங்கி போயிட்டு இருப்பாரு, அவங்க சரிங்க நம்ம அதெல்லாம் முடியுமா அப்படிமா, இவன் தான் காம்ப்ரமைஸ் பேசுவான். இது மனுஷன்ட்ட ஒரு இயல்பா இருக்கு. சண்டையில இருந்தாலும் என்ன செய்வான், அவன் எதிரி இருக்கும்போது இவன் வந்து அடங்கி பேசிட்டே இருப்பான். அவன் போனா போது இவனை போட்டு ஏன் போட்டு மிரட்டணும் இறங்கிட்டான்னு வைங்களேன், அப்புறம் இவருக்கு ஏறிக்கணும். இவரு அதெல்லாம் முடியாது, சேர முடியாது. இப்படி சொல்ற ஆளுகளும் நீங்க பாக்குறீங்க. அல்ல அதெல்லாம் செய்யக்கூடாதுதான். பெண்கள் நீங்க பேசுறீங்க, சில அறிவுரைகள் சொல்றீங்க, மிரட்டி பாக்குறீங்க, இதெல்லாம் செஞ்சு பார்த்து ஒழுங்கா வரலன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னா எந்த பழசையும் கிளறக்கூடாது. பையனத்தானக்கும் நீங்க சொல்ற விஷயத்தை ஒழுங்காக கேட்டு, சொல்ற விஷயம் தான் என்ன, குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கா நடக்கிறது அது மேட்ரு, அதுதான் சொல்ல வர்றான். உடைச்சு சொல்லாம் மூடல சொல்றான். பையனத்தானக்கும் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்களே, ஆனால் பலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவங்களுக்கு எதிராக வேற எந்த ஒரு வழியையும் தேடாதீர்கள். இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, உங்களுக்கு மேல அல்லாஹ் பெரியவனாகவும் உயர்ந்தவனாக, நீங்க உயர்ந்தவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மேல பெரியவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை யாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி 4வது அத்தியாயத்துல 34வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். இதுக்கப்புறம் இப்படி வருதா, இதுக்கப்புறம் சரியா வரல, என்ன எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. அப்புறம் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதை கவனிக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும், இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒழுங்கா வாழ்றாங்களா, என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது, பெண்ணுடைய தாய்க்கு அதுல கவனம் இருக்கணும், பெண்ணுடைய தகப்பனுக்கு அதுல பொறுப்பு இருக்கிறது, மாப்பிள்ளைய தாய் தகப்பனுக்கும் பொறுப்புல இருக்கு, நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிச்சு என்ன செய்யணும், என்னடா அப்படி பிரிஞ்சு படுக்கிறாங்க, அங்க தனியா இருக்கிறாங்க, இங்க தனியா இருக்கிறாங்க, வெளியே போனா நாளைக்கு வரவே மாட்டேங்கிறாரு, வெளியே தங்கிடுறாரு, அடிக்கிற வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாரு, இதெல்லாம் என்னதே ஒரு சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க என்னதான் மூடிக்கிட்டு மறைச்சாலும் என்ன செய்யும், அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் காட்டு இது நடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த விதமான அந்யோன்யமும் இல்ல, இது வந்து ஃபார்மாலிட்டிக்கு எல்லாம் நடிக்கிறாங்கன்னு என்ன செய்யணும், பழிச்சுட்டு தெரிஞ்சு போயிடும். அடுத்து என்னன்னு கேட்டா, குடும்பத்தாருக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த டைவர்ஸ் விடாம இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், குடும்பத்தாருக்கு சில கடமைகளை கொண்டாந்து வைக்கிறான். குடும்பத்தாருக்கு என்ன கடமை அல்லாஹ் சொல்றான், 4:35 சொல்றான், ஃபைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அவங்க 2 பேருக்கு மத்தியில உள்ள பிளவு இருக்குது என்பதை நீங்கள் அஞ்சினீர்களே, ஆனால் அவங்க பிரிந்து விடுவார்கள், இனி செட் ஆகாது, ஓவரா போய்விட்டது என்று பயந்தீர்களே, ஆனால் நீங்களும் தலையிடுங்கிறான். அந்த 2 பேர் மேல விடாம என்ன செய்யலாம், குடும்பத்தார்களாகி நீங்கள் என்ன செய்யுங்க, தலையிடுங்க. எப்படி தலையிடணும், ஹக்கமம் மின் அகலிஹி வ ஹக்கமம் மின் அகலிஹா, அவள் சைடுல அவள் தரப்புல ஒரு நடுவரையும்
இவன் தரப்பில் ஒரு நடுவரையும் வைத்து பேசுங்க. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் வச்சு பேசக்கூடாது. ரெண்டு பேரையும் வச்சு பேசினா முத்திக்கிட்டே தான் போற. எப்போதுமே சமரசத்துக்கு நடுவுல ஒரு ஆள் பேசினா தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து அதை குறைக்கணும்ல. நேரடியா பேசினா இவங்களும் எகிரி பேச அவங்களும் எகிரி பேச அது மாதிரி போயிடும். புருஷன் முன்னாடி சட்டை நோட்டா என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கு மத்தியில பேசுறதுக்கு உங்க சார்புல ஒரு ஆளை தாங்க. அந்த பொம்பளைகிட்ட கேட்கணும், உன் சார்பா உன் மேல அக்கறை உள்ள ஒரு ஆளை சொல்லு. உங்க பாப்பாவை சொல்றியா, உங்க மாமாவை சொல்றியா, உங்க அண்ணனை யாராவது ஒரு ஆளை சொல்லு கேட்கணும். அது மாதிரி இவன்ட்டு என்ன செய்யணும், உங்க விஷயமா நாங்க பேச வேண்டி இருக்குது, உன் சார்பா ஒரு ஆளை சொல்லுப்பான்னு சொல்லி இந்த ஆள் மூலமா செய்தியை வாங்கணும். இவங்க என்ன செய்யணும், இந்த மாப்பிள்ளைகிட்ட நியூஸ் கேட்கணும், என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை, என்னை நடுவரா போட்டிருக்கிறாங்க, டீட்டெயில் பூரா சொல்லு. அது மாதிரி பொண்ணு சார்பா அவன் போய் பொண்ணுட்டு போய் என்ன செய்யணும், பொண்ணு வந்து ஜமாத்துல என்ன சொல்லாதுல, எத்தனை விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள ரகசியங்கள்லாம் இருக்கு, அதை வெளிப்படையா அவங்களுக்கு சொல்ல முடியாது, சபையில் அந்நியர்கள் மத்தியிலையும் சொல்ல இயலாது. அப்ப என்ன செய்யணும், குடும்பத்தார், இந்த குடும்பத்துல அவங்க அக்கறை, அவங்க மீது அக்கறை கொண்ட ஒரு ஆளும் அந்த குடும்பத்துல அக்கறை கொண்ட ஒரு ஆள்கிட்ட என்ன செய்ய நடுவர் ஆக்கி இவங்க ரெண்டு பேரும் நுழைந்து உள்ள விஷயங்கள் என்ன செய்யணும், கிரகிக்கணும், என்ன நடப்பு. அப்ப அந்த பெண் என்ன சொல்லிடுறேன், இதான் இவ்வளவு மேட்டுருங்க, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, நீங்களே அதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அப்ப அது மாதிரி அவரும் அவருடைய குறைகள்லாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி பேசுனீங்கன்னு கேட்டா ஈயுரீதா இஸ்லாஹன் யுஃபிகில்லாஹு பைனஹுமா, அவங்க ரெண்டு பேரும் நல்லிணக்கத்தை விரும்பிட்டாங்கன்னு வைங்க, இது ஒரு மேட்டரே கிடையாது. இந்த பிரச்சனை தீர்ந்துட்டா நம்ம சேர்ந்துக்கிறலாம்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, கண்டிப்பா நடுவரை வைத்து பேசும்போது தீரும். நடுவர் இல்லாம சம்பந்தப்பட்டவர்கள் பேசினார்களே ஆனால் தீரவே தீராது. எந்த ஒரு விவகாரம், இந்த காஷ்மீர் பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியாவும் பேசினா தீருமா, தீர மாட்டேங்குது. 60 வருஷம் பேசுறாங்க, தீரவே மாட்டேங்குது. நடுவுல ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுட்டு உங்க என்னடா உங்க 10 நிமிஷம் தீர்ந்து போயிடும். ஒரு நடுவுல ஒரு ஆளை வச்சு பேசினா என்ன 10 நிமிஷம் தான். உன் பிரச்சனை சொல்லு, உன் பிரச்சனை சொல்லு, இதுல நீ சொல்ற தப்பு, நீ சொல்ற தப்புன்னு புடிச்சு போயிருங்க. அப்ப நடுவர் இல்லாம பேசிட்டு இருக்கனாலதான் தீர மாட்டேங்குது எத்தனை பிரச்சனைகள். அல்லாஹ் என்ன பண்றான், அந்த குடும்பத்துல சண்டை வறுமை ஆனால் அப்ப இந்த தலாக்கையை உடனே அனுமதிக்கிறான் இல்ல, எது அனுமதிக்கிறான், பிரிஞ்சு போங்க, தனியா இருந்து பாருங்க, அறிவுரை சொல்லி பாருங்க, கடைசியா 2 குடும்பத்தாரும் தலையிடுங்கன்னு சொல்லி அதையும் அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பிறகுதான் என்ன செய்யறான், நீ வந்து சரி முடியலையா, டைவர்ஸ் பண்ணுங்கிற அளவுக்கு வந்துட்டியா, அப்ப நீ டைவர்ஸ் பண்ணிக்க, டைவர்ஸ்ங்கிற முடிவுக்கு வா, விவாகரத்துங்கிற முடிவுக்கு வா. அது அல்ல அனுமதிக்க. எப்ப எவ்வளவு பிறகு அனுமதிக்கிறான், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இனிமே சரியா வராது என்ற அளவுக்கு வந்த பிறகு ஆண்களுக்கு என்ன செய்யறான்ல, தலாக்குங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறான். இப்படிதான் தலாக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாம தலாக்குன்னு என்ன நினைச்சிடக்கூடாது, இன்னைக்கு அவன் தலாக்கு, அதுக்கு ரசூல் என்ன செய்யறாங்க, இந்த தலாக்கை தவிர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு ஒரு கண்டிஷன்லாம் இஸ்லாத்துல போடப்படுதுன்னு பாருங்க. தலாக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் எப்படி கண்டிஷன் போடுது, தலாக்கை தவிர்ப்பதற்காக வேண்டி மாதவிடாய் நேரத்தில் நீ வந்து தலாக்கு விடக்கூடாது. சட்டம் என்ன போட்டிருக்கு, இந்த தலாக்குன கோவத்திலான விடுவான், கோவத்துல விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கெல்லாம் நேரங்காலத்தெல்லாம் குறிச்சா அப்ப அவசர திருச்சிட்டு விட முடியாதுல்ல. அப்ப மென்சஸ் டயத்துல நெஞ்சிடக்கூடாது, நீ தலாக்கு விடக்கூடாது. ஏன், இந்த மாதவிடாய் நேரத்துல வந்து அவனுக்கு இந்த இல்லற வாழ்க்கை கிடைக்காது, மார்க்க தடுக்கப்பட்டிருக்கல. மாதவிடாய் நேரத்தில் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த இழப்புனால கூட அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம், தலாக்கு கூட காரணமா இருக்கலாம். இந்த மாதவிடாய் நேரத்தில் அவனுக்கு ஒண்ணு காஞ்சி கிடக்குறானா அந்த கோவத்தில் கூட என்ன செய்வான், தலாக்குன்னு சொல்லி இருக்கலாம். அது காரணமா இருந்துடக்கூடாது. அது மாதிரி மாதவிடாய் நேரத்தில் வந்து பெண்கள் வந்து இயல்புக்கு மீறின கோபத்தில் இருப்பாங்க. இயல்புக்கு மீறின மாதிரி வந்து அவங்களுடைய தன்மைகள் என்ன இருக்கு, ஒரு ஆத்திரம் மூட்டக்கூடிய செயல்கள் அதிகமா இருக்கும். எப்பவுமே இருந்ததை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமா இல்லையா, அந்த இதுல ஏதாவது கூட போய் வார்த்தையை விட்டுருவாங்க. அப்ப அந்த நேரத்தில் நீ வந்து விட்டீங்கன்னா சரியா வராது. அது வந்து 3 நாள் 4 நாளைக்கு அப்படி இருக்கக்கூடிய நாள், அதை நீ கணக்குல எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறதுக்கா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த மாதவிடாய் நேரத்தில் நீங்க தலாக்கு விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்னு உமர் அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, தலாக்கு விட்டுறாங்க. எப்ப விடுறாங்கன்னு கேட்டா, இந்த மாதவிடாய் நேரத்தில் கொண்டே விட்டுறாங்க. விட்டவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுமையான கோபம், மாதவிடாய் நேரத்தில் அவர் தலாக்கு விட்டார்னு கேள்விப்பட்டவன கட்டுமையான கோபப்பட்டு ஒன்னு என்ன செய்யறாங்க, முதல்ல அவர் மீட்டிக்க, மாதவிடாய் நேரத்தில் தலாக்கு விடக்கூடாது, அவளை மீட்டிக் கொண்டு உன்னோட வைத்திருந்து அவர் தூய்மையாக வேண்டும். தூய்மையான பிறகு அதுக்கு பிறகு ஒரு மாதவிடாய் வர வேண்டும், அதுக்கு பிறகு அதுல இருந்து தூய்மையாக வேண்டும். அந்த நேரத்தில் நீ தலாக்கு விடணும். நீ முதல்ல ஒரு தலாக்கு விட்ட காரணத்தினால அவளை திரும்ப அழைச்சிக்கிட்டு வந்துடணும். அழைச்சிக்கிட்டு வந்து ஆனா ஒரு தலாக்கு கழிஞ்சு போயிடும், அது ஒரு விஷயம். ஒரு தலாக்கு விட்டது அது கழிஞ்சு போயிடும், அதுவும் அந்த ஹதீஸ்ல வருகிறது. ஆனால் தலாக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்த உடனே
உடனே அடுத்த தலாக் விட்டுறக்கூடாது. அழைத்து கொண்டு வந்து மாதவிடாய் முடிந்து ஒரு மாசம் சுத்தமா இருப்பாங்கல்ல 25 நாள், அந்த சுத்தமான நாட்கள்லாம் முடியணும். அதுக்கடுத்து ஒரு மாதவிடாய் வரணும். அதுவும் முடிஞ்சு சுத்தமான நாள் ஆரம்பிக்கும்ல, அந்த நேரத்தில் தான் அடுத்த தலாக்கு விடுறாங்க விடணும். வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா அப்படி விடணும். பொதுவாக தலாக்கு விடுறதா இருந்தால் ஒருத்த மாதவிடாய் நேரத்தில் விட்டான்னா அது நபி வழிக்கு மாற்றமானது, அது பாவம், அது குற்றம். உலகத்துல தலாக்குன்னு அது நம்பர்ல வந்து விட்டால் கூட அது என்னவாயிரும், நீ எப்படா மாதவிடாய் நேரத்தில் தலாக்கு விட்டு நல்லா கேட்பான். என்னுடைய சட்டத்தில் நீ விளையாடுறியா, நான் அதுக்கு ஒரு நேரத்தை போட்டிருக்கும் போது நேரம் இல்லாம எப்படி செஞ்ச அப்படின்லாம் எல்லாம் கேட்குவான். அதனால இந்த டைவர்ஸ் பண்ற அளவுக்கு யாருக்காவது அந்த கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் உடனே என்ன செய்யக்கூடாது, அன்னைக்கே அது முடிவு எடுத்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம இந்த டைவர்ஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்து விட்டார்களே, ஆனால் அதுக்கு 2 சாட்சி வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க அப்படி இதெல்லாம் சட்டம் யாருக்கா விளங்கி இருக்குதா? மாதவிடாய் நேரத்தில் தலாக்கு விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், தலாக்குன்னு சொல்லும் பொழுது நீனா தலாக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. தலாக்குன்னு சொன்னா 4 பேர் நடுவர் வைத்து எனக்கு மனைவி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் இன்னைக்கு நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு என்ன 2 பேரு சாட்சியா இருக்க வேண்டும். 2 சாட்சி இருக்கணும்னு சொன்னாலேயே என்ன அடங்கிறது, 2 பேரும் ஒரு சபையில இருந்தா தலாக்கு விட மாட்டேன் சாட்சி சொல்ல முடியும். சபையில் இல்லாட்டி இப்படி சாட்சி சொல்றது, போன்ல சொல்லும்போது 2 பேர் பக்கத்துல வச்சுட்டான்னு வைங்க, போன்ல ரிசீவ் பண்ணி முன்னாடி இப்படி கண்டுபிடிப்பீங்க. வேற யாராவது இருக்கலாம்ல, 2 பேரும் இவன் போன்ல பேசணுக்கு தான் சாட்சியே தவிர அந்த பொண்டாட்டி இவன் தலாக்கு சொன்னாங்கிறது சாட்சி ஆகுமா? மிமிக்கிற கூட பேசியிருக்கலாம். அல்லது இப்ப திருச்சியை பயன்படுத்தி கொண்டு போன்லயே பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்தா கூட என்ன செய்யலாம், அங்க பின்னாடி மிரட்டி ஒருத்தன் கத்தியை காட்டி சொல்றி அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருக்கலாம். அங்க உள்ள நமக்கு தெரியுமா? அப்ப இங்க உள்ள இவன் இருக்கணும், அங்க உள்ள அவன் இருக்கணும், 2யும் பார்த்துட்டு இருக்கணும். அப்பதான் சாட்சிங்கிற. சாட்சினா என்ன அர்த்தம், தலாக்கு விடுறவன் இவன் தானாங்கிறதையும் பார்க்கணும், அவளைத்தான் தலாக்கு விடுறானாங்கிறத என்ன செய்யணும், அவன் பார்க்கணும். இந்த 2க்கும் சாட்சியா இருக்கணும். அது போக தலாக்கு விடுறதுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் விடக்கூடாது இருக்கிறது. ஏமா உனக்கு பீரியட் டைம்லாம் இல்லை இல்லைன்னு கேட்கணும். அப்படி சொன்னாங்கன்னா போடாது சாட்சியை நான் மாட்டேன். சாட்சி கரெக்டா இருக்கணுமா இல்லையா? தப்புக்கு சாட்சியா இருக்க கூடாதுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு, வந்து மகனை கூட்டிட்டு வர்றாரு. என்னுடைய ஒரு சொத்தை என்னுடைய இந்த மகனை கொடுக்க போறேன், நீங்க சாட்சியா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலக்க வலதும் சிவாஹு, இவரை தவிர வேற பிள்ளைகள் உனக்கு இருக்குதான்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி கொடுத்தியான்னு கேட்கிறாங்க. இல்ல இவருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். அப்ப ரசூல் என்ன செய்றாங்க, லா அஷத் அலா ஜூர், அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன், ரூல் படி இருந்தா தான் சாட்சியா இருப்பேன். எல்லாரையும் சமமானி நடத்தாம பிள்ளைகளுக்கு மத்தியில பாரபட்சமா நடத்துற, உன்னுடைய சொத்துக்களை ஒருத்தனுக்கு மட்டும் சொத்தை எழுதி கொடுத்து மத்த பிள்ளைகளை சந்தியில விட்டேன்னா அதுக்கு நான் சாட்சியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தலாக்குக்கு உங்களை சாட்சியா கூப்பிட்டான்னா அவன் ரூல் படி நடக்கிறானா நீங்க பாக்கணும். மாதவிடாய் நேரத்தில் அவன் தலாக்கு விடுறான்னா அது நீங்க நேரடியாக சாட்சியா இருக்கிறா, அதெல்லாம் விசாரிக்கணும். இந்த தலாக்கு ஒரு இடம் மனைவிக்கு பீரியட் டைமான்னு கேட்கணும். ஆமா இந்த தலாக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன், எல்லாரும் மறுத்துருங்க. எங்க போய் தலாக்கு விடுவான்? தலாக்குங்கிற இஷ்டத்துக்கு கூட விட்டா தானே, சாட்சிக்கு நம்ம ஒத்துக்கிட்டா தானே. சாட்சி சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. வாசிது தவை அதில் மின்கும் சூரத்து தலாக்கு சூரா இருக்கிறது. அதுல 1வது 2வது வசனத்தை படிங்க. அதுல அழகா சொல்றான், நீங்கள் தலாக்கு விடுவதாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த மாதிரி தூய்மையான காலத்தில் தான் தலாக்கு விட வேண்டும். அந்த தலாக்குக்கு 2 சாட்சிகள் என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 65:1 65:2 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும், தலாக்கு விடுறதா இருந்தால் 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ள. எதுக்கு இந்த சாட்சி தெரியுமா? சாட்சி இல்லாம கூட செஞ்சிடலாம். இந்த சாட்சி இருந்தா அவங்களும் கொஞ்சம் அறிவுரை சொல்லுவாங்க. நல்லா யோசிக்கப்பா, நீ பாரு தலாக்கு சொல்லிடாதப்பா, நீ நல்லா யோசிக்கமா, இன்னும் கொஞ்சம் நெருங்கி பாருங்க, அவசரப்பட்ட இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையா? இவனுக்கு ரூல் எல்லாம் சொல்லி கொடுத்து இதற்குள்ளவும் வைத்துக் கொண்டுதான் டைவர்ஸ் பண்ணணும் இருக்குது. இப்ப என்ன நடக்குது, இன்ல லெட்டர் வந்துச்சுன்னு ஒரு பொம்பளை கொண்டு வர்றாங்க. பஞ்சாயத்துல பார்த்தோம்னா என் புருஷன் மாதிரி கடிதம் போட்டார், தலாக்கு விட்டாண்டு. எப்படி அவர் தலாக்கு விட்டது கடிதமாகவும், இது அவன் தான் எழுதுனானா, அவனை எவனா கத்தி முனையில மிரட்டி எழுத வச்சாங்களா, அல்ல எவனா எழுதிக்கிட்டு அவனை கையெழுத்து போட வச்சாங்களா, என்ன தெரியும்னா தலாக்கு 2 பேரும் பக்கத்துல இருக்கணுமா இல்லையா? இந்த ஒரு ரூல் கூட வழங்க மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தலாக் என்பதை பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதனால தலாக்குங்கிறதுக்கு கடைசியா எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த தலாக்களை நீ என்ன செய்யக்கூடாது, மாதவிடாய் நேரத்திலையும் தலாக்கு விடக்கூடாது, 2 சாட்சி இல்லாமலும் தலாக்குங்கிற சொல்லவே கூடாது. சாட்சியா இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இவன் அநியாயம் செய்வானே, ஆனால் அதுக்கு எடுத்து காட்டணும், இந்த அநியாயத்துக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லணும். அந்த அவன் நம்ம கேட்கணும், ஒரு விஷயத்துக்கு நம்ம சாட்சியா கூப்பிட போறேன்னு சொன்னா, நான் திருட போறேன் எனக்கு சாட்சியா வேண்டாம் ஒத்துக்கிறோம் நம்ம. அதுக்கு என்னையும் சாட்சியாக்குற, நான் ஒரு ஆளை கொலை செய்ய போறேன் எனக்கு சாட்சியா இரண்டா ஒத்துக்கிறோமா?
ஒத்துக்கிற மாட்டோம்ல. அப்ப நம்மள என்ன செய்யணும்? ஒரு பெண்ணோட வாழ்ந்துவிட்டு 25 வருஷம் சந்தோஷமா இருந்துவிட்டு அவன் மாட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொன்னான்னா அதுக்கு ரீசன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சாட்சிக்கு நமக்குன்னு ஒரு ரைட் இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு பாவத்துக்கு ஒரு அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அப்ப சாட்சியா இருக்கிறவர்கள் கரெக்டா இருந்துட்டோம்னு சொன்னா இவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட இயலாது. என்னடா அநியாயமா இருக்கு இது, நீ ஒரு காரணமும் இல்ல, நீ சொல்றதுக்கு ஏற்கத்தக்க ஒரு சம்பவமும் இல்ல, இதுக்கு என்னைய சாட்சி ஆக்குறியா, நான் இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்க மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. அவன் ஏற்றுக்கத்தக்க காரணத்தை சொன்னானே சாட்சி ஆயிருங்க. அந்த மாதிரி பொம்பளோட வாழ முடியாதுப்பா, நானா இருந்தா கூட அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிற அளவுல இருந்தா நீ சாட்சி ஆயிரு. இவன் மாட்டுக்கு அர்த்தம் இல்லாம இன்னொரு பொம்பளையோட தொடர்பு வச்சுக்கிட்டு அல்ல வேற ஏதாவது பணம் கம்மியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி, வேற ஏதாவது வயசாகி போச்சு இவர் இளமையா இருக்க நினைத்துக்கணும், இப்படி எல்லாம் காரணத்துக்காக வேண்டி எல்லாம் டைவர்ஸ் பண்ணான்னா நம்ம விட முடியுமா? அதெல்லாம் அதுக்கு சாட்சியா இருக்க கூடாது. எப்ப கல்யாணம் பண்ணுவதற்கு 2 சாட்சி வச்சு நீங்க பண்ணுகிறீர்களோ, வேணான்னு சொல்வதற்கு என்ன வைக்கணும்? 2 சாட்சி இருக்க வேண்டும். அந்த சாட்சிகள் என்று சொன்னாலே A to Z அனைத்தும் தெரியணும். அவங்க 2 பேருக்குள்ள மத்தியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தெரிஞ்சாதான் அது நியாயமா அநியாயமா, நம்ம இதுக்கு சாட்சியா இருக்கலாமா வேணாமா என்பதெல்லாம் முடிவு செய்யலாம். இதெல்லாம் தலாக்குல உள்ள ஒரு ஷர்த்தாக இருக்கிறது. இது இல்லாம தலாக்கு விவாகரத்துங்கிற அளவுக்கு வந்து விட்டோமே ஆனால் அதுல இன்னும் நிறைய அதுல உள்ள கூடுதலான கண்டிஷன்கள்லாம் இருக்கிறது. தலாக்குங்கிற லெவலுக்கு வரும் பொழுது இன்னும் என்னென்னலாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது அதெல்லாம் தெரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் பெண்கள் அந்த மாதிரி வேணான்னு கணவனை வேணான்னு சொன்னால் அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் சட்டங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அடுத்த நாள்ல பார்க்கலாம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.